வணக்கம் நண்பர்களே. திருமணம் மற்றும் காதல், பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்துதான் ஆகணும். ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. அதாவது விஷயம் என்னமோ ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள், அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளில் பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். மெயினாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, சார் ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான். இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான், அண்ட் லக்ன ரீதியாக அது ஒரு 50% பொருந்தும். நீங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரிங்களா? நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்கே சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். இங்கே ஜென்ரலாக அவங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும். ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக. முதல்ல அவங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று. ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு வேணுமா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லாரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன, தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை, அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களுடைய ராசி நிலைகளின்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான். ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம். ஸோ இது முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும். மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அது நிதர்சனமான உண்மையும் கூட. இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரலை அப்படிங்கிறது தானே. மனம் ஏன் ஒத்து வரலைன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறதில்ல, நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு அவங்களும் யோசிக்கிறதில்ல, ஏன்னா தெரியறதில்லை. இதுதான் விஷயம். இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்களுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும். அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும், தன்னை மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை. ஜோதிட ரீதியாகவும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஜோதிடத்தில் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே 7ஆம் பொருத்தத்தை தான் பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை மெயினாக பார்க்கணும். அதான் திருமண கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதே அது நமக்கு அப்படியே ஆப்போசிட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேளுங்க, எனக்கும் அவங்களுக்கு 7ஆம் பொருத்தம்ப்பா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர ஆப்போசிட் தான். ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தை இந்த 7ஆம் பொருத்தம் தான் குறிக்குது. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னர்ஸாக அமைவாங்க. ஆனால் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. பட் இந்த எதிர்வினை அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற. இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோட போயிடுது. இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. நிறைய கமிட்மெண்ட்ஸ், சொசைட்டி,
நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்கள் உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல, ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு 7ஆம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா அக்ரெசிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இது எதற்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிலைத்தர. ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எரிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும். ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும். இப்போ ஒருவேளை இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க, எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். ஒரு லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது, செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. லைஃப் எங்கே போய் நிற்கும், டார்க் சைடில் போய் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஓவராக அக்ரெசிவாகவும் போயிடக்கூடாது, அதே நேரம் ஓவராக டம்பும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும். அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருதலைபட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல. அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமோ யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக 12 கட்டங்கள் இருக்குது. அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்காங்க, எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸ் நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு. சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், என்னென்னா நாங்கள் 2 பேருமே ஒரே ராசி தான், அப்போ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கலாம் பாருங்கள், ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க பேசுகிறது, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிடுவாங்க. பிளான் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஏன் செய்யும்போது இப்படி சொதப்புது, ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம், மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும். பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான், அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்லையும் அப்படி தான். ஆனால் நல்ல நேரம் வரும்பொழுதும் 2 பேர்த்துக்கு நல்ல விஷயமா நடக்கும், கெட்ட நேரம் கெட்டதும் 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய நிலைகள் இதுதான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகோன்னு போயிட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அடி மேலே அடியாக விழுகும்.
எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான வாழ்க்கை ஓடும். ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது. லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே கலை உணர்வு நிறைந்தவங்க. அண்ட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் மற்றவங்களோடு இணக்கமாக பழகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே இவங்க இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே ஈஸியாக விழுந்துருவாங்க. ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. யாரோ ஒருத்தர் கூடயாவது டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கருத்துக்களையாவது அவங்க பரிமாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களால கொஞ்சமாக ஸ்டெபிளாக இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. இப்போ இயற்கையாகவே இவங்களுக்கு மற்றவங்களோடு இணங்கி பழகக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்டு. சோஷியல் லைஃப் அதிகம் விரும்பக்கூடியவங்க. அண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவங்க தான். பட் என்னென்னா துலாமை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரும்பாலும் பாருங்கள், இந்த துலாம் ராசிக்காரங்களை யாரோ ஒருத்தர் எப்படி ஏதோ ஒரு வகையில் குற்றம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எப்பேற்பட்ட நல்லவங்களாக வேணாலும் இருக்கட்டும், ஆனாலும் அவங்க முகத்துக்கு முன்னாடியும் முதுகுக்கு பின்னாடியும் பேசக்கூடிய வார்த்தைகள் வேறு வேறையாகத்தான் இருக்கும். இது டிஃபால்ட்டாகவே துலாம் ராசிக்கும் நான் ஒரு சாபம் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே காரணம். அதாவது இவங்க சைட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது மற்றவங்க சைட்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா துலாமோட ஒரு இயற்கையான குணம் தான். இது ஏதோ ஒரு சைடில் மட்டுமே நல்லதோ கெட்டதோ அமையிறதில்ல. துலாமை பொறுத்த வரைக்கும் 2 தரத்துலேயுமே இவங்க சைட்லேயும் சரி இவங்க ஆப்போசிட் சைட்லேயும் சரி இருக்கிறவங்க ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது நல்லது இருந்ததுன்னா நல்லதாகவே 2 பேருங்க, கெட்ட ஒரு விஷயமாக இருந்தால் கெட்டதாகவே எல்லா விஷயமும் போய்கிட்டு இருக்கும். ஸோ முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பக்கம் மட்டுமே எல்லாத்தையும் தள்ள முடியாது. துலாம் ராசியினுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையும் கிட்டத்தட்ட இப்படி தான். குறிப்பாக இவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். உண்மையிலே துலாமிற்கு பார்த்தீங்கன்னா அவங்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைய மாட்டாங்க. இதுதான் நிஜம். இது ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளலாம் சார். அது காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம், திருமண வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம். இவங்க எல்லா விஷயங்களுமே கேஷுவலாக ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக இருப்பாங்க. பட் இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈகோ அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, அவசரப்படுவாங்க. அவங்க சொன்னது தான், அது சரியாக தவறு அப்படியெல்லாம் கிடையாது, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பேலன்சிங் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறக்கா. ஏன்னா துலாமை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்லெஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். லைஃப்பை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும், சோஷியலாக பழகக்கூடியவங்க தான். பட் இருந்தாலும் ஒரு சில சிச்சுவேஷன் வரும்போது அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது, எமோஷ்னல் ஆகிடுவாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. எல்லாமே நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எமோஷ்னலி அஃபெக்டட் பர்சன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு வில்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த சடனாக நடக்கக்கூடிய சேஞ்சஸில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் லைஃப், இதுதான் நிதர்சனம், இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இருந்தாலும் அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே பிரேக் அடிச்சு நிற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்காக தான் ஆப்போசிட்டில் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க, பிடிச்சி கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிளான நேரங்களில் அவங்களுடைய உதவிகள் இவங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பட் என்னென்னா மேஜராக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே நானே ராஜா நானே மந்திரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான நிலைகளில் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகும். நீங்கள் தான் சரியில்லை நான் தான் சரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடாப்ட் ஆகி போக முடியாதுல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகள், காதல் உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரோவர்சிஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். உண்மையிலே அது வெளியே பார்த்தாலாம் தெரியாது. இவங்களோட திருமண வாழ்க்கையாட்டும் காதல் வாழ்க்கையாட்டும் இது ஒரு பலாப்பழம் மாதிரி தான், உள்ள ஒன்றும் வெளியே ஒன்றுமாகத்தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே சேஃப் அண்ட் ப்ரொடக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா இவங்க ஒரு அன்கண்டிஷனலான எமோஷ்னல்
ட்ரோமாக்குள்ளே இவங்க வந்து சிக்கிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, ஸ்டக்காகி நின்றுடுவாங்க. லைஃப் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. இந்த மாதிரியான நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கோபத்தினால உத்வேகம் ஏற்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க போக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இவங்க ரொம்பவுமே யதார்த்தமான நிலைகளில் கண் போன போக்கில் கால் போன போக்கில்னு இவங்க பாட்டுக்கு சும்மா அப்படியே ஊரை வளம் வந்துட்டுருப்பாங்க. அவ்வளோதான் நடக்குமே தவிர எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் துலாமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டான நிலைகளில் தான் இருக்கும். உண்மையிலே இவங்களை அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையோ காதலோ கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அவருக்கும் ஒரே ராசி தான், அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்களுக்கு தான். பட் என்னென்னா ஒரே மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். ஒரே விஷயத்தை நோக்கி 2 பேரும் போவீங்க. பட் அது 2 பேருமே ஒரே மாதிரி தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஆட்டிடியூடில் தான் இருப்பாங்க. ஈவன் அது ஒரே ராசியாக இருந்தாலும் அந்த ராசி வந்து அப்படி தான் வேலை செய்யும். ஸோ ஒரு கான்ட்ராஸ்டான நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகும். பட் அது அவங்களுக்கான ஒரு சேஃப்டி பர்பஸாக தான் அது வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான், ஏன்னா அது அவங்களுடைய குணம். பட் இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ நேரம் தாங்க நான் பொறுமையாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் இருந்துக்கிட்டா இருப்பாங்க, அதுதான் நிஜம். மனசளவில் இந்த கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். பட் இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு தான் போவாங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற நிலைகள் தான் காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் இப்படி தான் இருக்கும். சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை நிலை தான் இவங்களுக்கு அமையும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விஷயங்கள் ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட அதிகம் அவங்க வந்து பேசுவாங்க. இவங்க வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ இவங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட அதிகமாக பேசுவாங்க. அந்த பேச்சுக்கு அவங்களுடைய பார்ட்னர்ஸ் முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய விஷயங்களை நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்களும் இவங்க வந்து கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து டைரக்ட் ஆக்ஷனுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி செஞ்சேன் எதுக்கு செஞ்சேங்கிற காரியமெல்லாம் தேவை கிடையாது. வேலை பர்ஃபெக்டாக முடிஞ்சுதா அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் வள தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோலாம் அவங்களுக்கு செட் ஆகிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும், கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு துணையாக இவங்க அப்படிங்கிற நிலைகள்லாம் வேலை செய்யும். 2 பேருமே ஒரு பேலன்ஸை சரிசமமாக வச்சுக்கிறதுக்காக இணையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்களும் இவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ தான் வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா மனசளவில் சஞ்சலங்கள் சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக சொல்லணும்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமாக இருந்தது அப்படின்னா பேச்சுக்களை தாராளமாக வளர்த்துக்கங்க. பட் அதுவே சண்டை சச்சரவுகளாக மோசமான நிலைகளில் பேச்சுவார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கவே பாருங்கள். நார்மலாகவே துலாம் ராசி அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கும் சரி இவங்களுடைய பார்ட்னர்ஸுக்கும் சரி இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரத்தான் செய்யும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் நிறைய புதிய விஷயங்களை தேடி போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ ஓவராலாக துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஓகே தான். பட் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, அதாவது மென்டலாக சொல்கிறேன். சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தாலும் பிடிக்கலைனாலும் கூட இது இப்படி இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலை தான் இவங்களுக்கு அமையுது. ஸோ இதை பற்றின புரிதல்கள் இவங்களுக்குள்ளே ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.